இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. போஸ்ட் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் லட்சுமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரைவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புவனகிரி பேரூராட்சியில் சேதமடைந்து காணப்படும் கால்வாயால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம். கால்வாயை சீரமைக்காவிட்டால் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவிப்பு. மதுராந்தகம் அருகே கிடப்பில் போடப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணியால் பொதுமக்கள் பாதிப்பு. குடிநீர் தட்டுப்பாட்டால் தவிக்கும் பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகை. சங்கராபுரம் அருகே தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் திருட்டு போனதால் பரபரப்பு. திருட்டு கும்பலை தேடி வரும் போலீசார். ஆண்டிப்பட்டி அருகே பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட புலி விளைச்சல். அதிகரித்த புலி விலையால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தேனியில் கனமழையால் வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. கிணறுகளில் உயர்ந்து வரும் நீர்மட்டத்தால் விவசாயிகள் மகிழ்ச்சி. பொன்னேரி அருகே இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி பொதுமக்கள் போராட்டம். போராட்டக்காரர்களுடன் வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை. இனி விரிவான செய்திகள். கடலூர் மாவட்டம் புவனகிரி பேரூராட்சியில் கழிவுநீர் கால்வாய் சேதமடைந்து காணப்படுவதால் விபத்துகள் நேரிடும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். புவனகிரி பேரூராட்சி வார்டு 8 முத்தாட்சி பிள்ளையார் கோவில் தெருவில் சாலையின் இருபுறங்களிலும் செல்லும் கழிவுநீர் கால்வாய் முற்றிலுமாகவும் சேதமடைந்து காணப்படுவதோடு கான்கிரீட் முடிகள் இல்லாமல் திறந்த நிலையில் காணப்படுகிறது. இதனால் கால்வாய்களில் குப்பைகள் நிறைந்துள்ளதோடு பன்றிகளும் காணப்படுவதால் கழிவுநீர் ஓடாமல் தேங்கிய நிலையில் துர்நாற்றம் வீசுவதோடு கொசுக்களும் உற்பத்தியாகி நோய்களை பரப்பி வருகிறது. மேலும் சாலைகளில் செல்லும் வாகனங்கள் கால்வாய்களுக்குள் விழுந்து விபத்துகள் ஏற்படும் சூழல் நிலவி உள்ளதால் இதனை சீரமைக்க கோரி பேரூராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு துறையினருக்கும் அப்பகுதி மக்கள் மனு அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் எவ்வித உரிய நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் கால்வாயை விரைந்து சீரமைக்காவிட்டால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணியை விரைந்து முடிக்க கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட தாதங்குப்பம் கிராமத்தில் பழைய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடித்து அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் புதிதாக 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணி துவங்கப்பட்டது. ஆனால் கடந்த சில மாதங்களாக கட்டுமான பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் கிராம மக்கள் குடிநீரின்றி தவித்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் பணி நடைபெறவில்லை என்பதால் அப்பகுதியைச் சேர்ந்த கிராம பெண்கள் காலி குடங்களுடன் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதோடு அதிகாரிகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பியதால் அங்கு பரபரப்பு நிலவியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் காணாமல் போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேவபாண்டலம் கிராமத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசின் சார்பில் தேவபண்டலம் கிராமத்தில் முருகன் கோவில் அருகில் தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டது. இதில் தேவாபண்டலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமப்புறங்களான தியாகராஜபுரம், மூக்கனூர், அத்தியூர், அரியலூர் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் விவசாயம் செய்து அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை தேவபாண்டலம் தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளனர்.
இந்நிலையில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதிலிருந்து 50 மூட்டைகள் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இத்திருட்டு சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த தற்காலிக கொள்முதல் நிலையத்திற்கு நெல் மூட்டைகளை கொண்டுவர விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் புளியின் விளைச்சல் மிகவும் குறைந்து போனதால் விலை அதிகரித்து காணப்படுகிறது. காணாவிளக்கு, வருசநாடு சாலை, வத்தலகுண்டு சாலை, வைகை அணை சாலைகளில் விவசாய நில பரப்புகளிலும் நூற்றுக்கணக்கான புளிய மரங்கள் காணப்படுகின்றன. இந்நிலையில் பருவம் தவறி பெய்த மழையாலும் கடும் வெயிலின் தாக்கத்தாலும் விளைச்சல் மிகவும் குறைந்துள்ளதோடு புளியங்காய்கள் கருகி கீழே விழுந்து வீணாகி வருகிறது. இதனால் கடந்த சீசனில் 1 கிலோ 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை மட்டுமே சந்தைகளில் விற்பனையான புளியின் விலை தற்போது 1 கிலோ 50 ரூபாய் வரை விலை அதிகரித்து விற்பனை செய்யப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மகசூல் அதிகமாக இருந்தது. விலைகள் 10 ரூபாயும் 5 ரூபாயுமாக இருந்தது. இந்த ஆண்டு புளியில் வரத்தல் கம்மி, விளைச்சல் விலைகள் அதிகமாக இருந்தாலும் வெயில் தாக்கத்தினால பழங்கள் கருகி போயிடுற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, வெயிலோட தாக்கங்களுக்கு அதிகமாகி பலன் இந்த அளவுக்கு இதாக இருக்குது. அதே போல் விலைகளும் இந்த ஆண்டு கொஞ்சம் எங்களுக்கு தன்னூற்றி போகிறதுனால மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தேனி மாவட்டத்தில் வருசநாடு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் வைகை ஆற்றில் நீர்வரத்து தொடங்கியுள்ளதை அடுத்து விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் முழுவதும் கடந்த சில நாட்களாகவே பலத்த மழை பெய்து வருவதால் கடந்த சில மாதங்களாக வறண்டு மணல் மேடாக காட்சியளித்து வைகை ஆற்றில் நீர்வரத்து தொடங்கியுள்ளது. இந்த நீர்வரத்து காரணமாக வைகை ஆற்றங்கரையோரம் அமைக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான விவசாய கிணறுகளில் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளதோடு வைகை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளான வருஷநாடு சுற்றுவட்டார கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு அடியோடு நீங்கியுள்ளது. இந்நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதை அடுத்து நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதால் பொதுமக்களும் விவசாயிகளும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பல தலைமுறைகளாக கிராம நத்தம் நிலத்தில் குடியிருப்பு வரும் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏலியம்பேடு கிராமத்தில் அமைந்துள்ள புறம்போக்கு நிலத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. அவ்விடத்தில் தங்களுக்கு இலவச மனை பட்டா வழங்க கோரி பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகம் அருகே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதோடு அங்கு நடைபெற்ற ஜமாபந்தியில் பொதுமக்கள் மனு அளித்தனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய வட்டாட்சியர் கோரிக்கைகள் குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிடப்பட்டது. அறிவித்திருக்கிற இந்த இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி ஆர்டிஓ அலுவலகம் முன்னாடி ஒரு போராட்டம் நடத்தி எங்களோட கோரிக்கைகள் மனு கொடுத்திருந்தோம். அவங்க 1 மாசத்துல பட்டா கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. எந்த நடவடிக்கை இல்லை. அந்த மக்களுக்கு கூடுமனை பட்டா வாங்கணும்னு சொல்லி இங்க ஒரு காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் அறிவிச்சிருந்தோம். ஒரு ஏசி சாரும் பொன்னேரி ஆய்வாளர் இங்க இருக்கிற நம்முடைய தாசில்தார் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ஆர்டிஓ அனுப்பின அந்த நகல் எங்களுக்கு ஒரு காப்பி ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொரு 10 நாள்ல உங்களுக்கு வீட்டுமனை பட்டா கொடுக்கறதுக்கு உறுதி அளிச்சிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே பெண் காட்டு யானை ஒன்று உயிரிழந்து கிடந்துள்ள நிலையில் வனத்துறையினர் மருத்துவர்கள் மூலம் பிரேத பரிசோதனை மேற்கொண்டனர். அஞ்சட்டி வனசரகத்திற்கு உட்பட்ட பனைக்காப்பு காடு உச்சான்குட்டை பகுதியில் சுமார் 7 வயது மதிக்கத்தக்க பெண் காட்டு யானை ஒன்று உயிரிழந்து கிடந்துள்ளது. அழுகிய நிலையில் துர்நாற்றம் வீசப்பட்டு கிடந்த காட்டு யானையின் உடலை பார்த்த வன பணியாளர்கள் இதுகுறித்து வனத்துறை உயரதிகாரிகளுக்கு தகவல் அளித்துள்ளனர். அதன் பேரில் ஹொசூர் வடகோட்டை உதவி வன பாதுகாவலர் ராஜமாரியப்பன் தலைமையிலான வனத்துறையினர்
அப்பகுதிக்கு சென்று யானையின் உயிரிழப்பு குறித்து தீவிர விசாரணை நடத்தியதோடு கால்நடை மருத்துவர்கள் மூலம் யானையின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் யானையின் உடலில் காயங்கள் ஏதும் இல்லாத நிலையில் இயற்கையாக உயிரிழந்திருக்கலாம் என கருதி அங்கேயே அடக்கம் செய்தனர். இந்நிலையில் 1 மாதத்திற்கும் மேலாக யானை உயிரிழப்பு குறித்து தெரியாமல் வனத்துறையினர் அலட்சிய போக்குடன் பணியாற்றி உள்ளதாக விலங்கின ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் இணையம் சின்னதுரை மீனவ கிராமங்களில் கடலில் சில மர்ம பொருட்கள் கரை ஒதுங்கிய நிலையில் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். கேரள மாநிலம் கொச்சி அருகே கடந்த 24ஆம் தேதி அரபிக்கடலில் லைபீரியா நாட்டைச் சேர்ந்த MSC எலசா 3 என்ற சரக்கு கப்பல் கவிழ்ந்து கடலில் மூழ்கியது. இதனையடுத்து இந்திய கப்பல் படை மற்றும் கடலோர காவல் படை இணைந்து அக்கப்பல் கேப்டன் உட்பட 30 பேரை மீட்ட நிலையில் அந்த கப்பலில் இருந்த 643 கண்டெய்னர்கள் கடலில் மூழ்கியது. இதில் கேரள கடலோர பகுதிகளில் 45க்கும் மேற்பட்ட கண்டெய்னர்கள் ஒதுங்கிய நிலையில் மற்றவைகளை கடலோர காவல் படையின் தேடி வருகின்றனர். இந்நிலையில் இணையம் சின்னதுரை மீனவ கிராமங்களில் கண்டெய்னரின் இருந்த சில பொருட்கள் கரை ஒதுங்கியதை அடுத்து அவைகள் சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய ரசாயன பொருட்களாக இருக்குமோ என்ற மீனவர்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து அப்பொருட்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் நகராட்சியில் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் சாதிய பாகுபாடுடன் நடந்து கொள்வதாக கவுன்சிலர் ஒருவர் நகரமன்ற கூட்டத்தில் குற்றம் சாட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் நகராட்சியில் மாதாந்திர கூட்டம் நகர்மன்ற தலைவர் உதயமலர் பொன்பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது கூட்டத்தில் பேசிய வார்டு உறுப்பினர் ராஜ்குமார் என்பவர் நகராட்சியில் பணிபுரியும் உதவி வருவாய் அலுவலர் கருமாரியம்மன் சாதிய பாகுபாடுடன் செயல்படுவதால் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இதனையடுத்து சாலைகளில் திரியும் நாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் நகராட்சி முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள மின் விளக்குகளில் ஒளிரூட்டும் தன்மையை அதிகரிக்க வேண்டும் எனவும் நகரமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தனர். 15 பேர் கட்சிச்சிங்க. அந்த வார்டு கவுன்சிலர் முறையில் வந்து எனக்கு வந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ண முடியுமா சொல்லுங்கம்மா. இப்போ நாய் எப்படி ரைட்டுங்கம்மா, அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுது. நாய் சொறி பூச்ச மாதிரி ஆகி போச்சு. அதை பார்த்தாலும் மக்கள் ஓடுறாங்க, பின்னாடி குழந்தைகளை தைச்சிட்டு போதுங்க. ஒரு 15 பேர் கட்சிச்சிங்க. இப்போ அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது எங்கள் வார்டில். போஸ்டர் செட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் ஒரே உடையில் ஏராளமான பெண் பக்தர்கள் வள்ளி கும்மி நடனமாடி அனைவரின் பாராட்டை பெற்றனர். வேடச்சந்தூர் தாலுகா மேல்மாந்தினி கிராமத்தைச் சேர்ந்த ஓம் கந்தன் கும்மி கலைக்குழு சார்பில் நடத்தப்பட்ட கலை நிகழ்ச்சியில் ஏராளமான பெண் பக்தர்கள் வள்ளி கும்மி கோலாட்டம் ஒயிலாட்டம் உள்ளிட்ட நடனங்களை ஆடி அசத்தினர். அப்போது முருகனின் புகழை உலகெங்கும் பரப்பும் வகையில் அவரின் பெருமைகளை பாடி இந்த நடன நிகழ்ச்சியை நிகழ்த்தப் போவதாக கலைஞர்கள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் சிறுபான்மை நலத்துறை ஆணைய தலைவர் ஜோ அருண் தலைமையில் சிறுபான்மை மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் நலத்திட்ட உதவிகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தின் போது இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், சமணர்கள் மற்றும் பௌத்தர்கள் என 100க்கும் மேற்பட்ட சிறுபான்மை மக்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை தெரிவித்து மனு அளித்தனர். அப்போது பேசிய மாநில சிறுபான்மை நலத்துறை ஆணைய தலைவர் சிறுபான்மை மக்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். சிறுபான்மை மக்களுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பாதுகாப்பின்மை, உரிமைகள், நலத்திட்டங்கள் சென்று சேர்ந்தன என்கிற ஒரு தாக்க ஆய்வு என்கிற முறையிலே செயல்பட்டு வருகிறோம். தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற நலத்திட்டங்கள் எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்கிற ஒரு ஆய்வை மேற்கொண்டு ஆய்வினுடைய முடிவினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் நாங்கள் பரிந்துரைகளாக வைத்திருக்கிறோம். போஸ்டர் செட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம்.
கரூரில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து இறுதிப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் IOB சென்னை அணியும் பெண்கள் பிரிவில் சவுத் சென்ட்ரல் ரயில்வே செகந்தராபாத் அணியும் சாம்பியன் பட்டத்தை வென்றன. கரூர் திருவள்ளூர் மைதானத்தில் 65ஆம் ஆண்டு LRG நாயுடு மற்றும் 11வது ஆண்டு பெண்களுக்கான KVB சுழற் கோப்பைக்கான கூடைப்பந்து போட்டி கடந்த 22ஆம் தேதி துவங்கி 6 நாட்கள் நடைபெற்றது. நாக் அவுட் முறையில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் IOB சென்னை அணியும் இந்தியன் ஆர்மி நியூ டெல்லி அணியும் மோதியதில் 82-76 என்ற புள்ளி கணக்கில் சென்னை IOB அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. இதேபோல் பெண்கள் பிரிவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சவுத் சென்ட்ரல் ரயில்வே செகந்தராபாத் அணியும் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே அணியும் மோதியதில் 53-46 என்ற புள்ளி கணக்கில் சவுத் சென்ட்ரல் ரயில்வே செகந்தராபாத் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. இந்த போட்டிகளின் பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆண்களுக்கான போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு முதல் பரிசு 1 லட்சம் ரூபாயினையும் பெண்களுக்கான போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசு 75,000 ரூபாயும் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார்.